ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. ஸோ நேற்று கோலாகலமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாமல்லபுரத்தில் வச்சு தாவேகாவினுடைய இணைப்பு நிகழ்ச்சி அப்படின்றத விஜயபாஸ்கர் அண்ட் விஜயபாஸ்கர் ஸ்கொயர் MSM ஆனந்தன் உட்பட பலர் தலைமையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அதிமுகவினுடைய முன்னாள் முகங்கள் அப்படின்னு சொல்லலாம். வழக்கம் போல மேடையில் வச்சு எடப்பாடிக்கு எதிராக வீரவசனம் பேசினது, அதை தாண்டி நாளைய தமிழகம் தளபதியோடது தான் அப்படின்ற மாதிரி விஜய்க்கு ஐஸ் வச்சதில் தொடங்கி பல விஷயங்களை சொல்லி தாவேகால இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகால என்ட்ரி கொடுத்திருக்காங்க அதிமுகவினுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ முன்னாடி வந்துட்டு அமைச்சரவையில இடம் கேட்டப்பயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருந்தாலும் கூட அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, ஊழல் வழக்குகளா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய கேஸ் பெண்டிங்ஸா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் தாவேகா சைட்ல இருந்து தயக்கம் காட்டப்பட்டுச்சு. அதனாலதான் அமைச்சரவையில் அவங்களுக்கு இடம்லாம் கொடுக்கப்படல அப்படின்ற மாதிரியான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் போது தங்களுடைய MLA பதவியை ரிசைன் பண்ணிட்டு தாவேகால ஐக்கியமாயிருக்காங்க விஜயபாஸ்கர்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன நடக்குது தாவேகால, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிவிகே வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டும் பலரும் குற்றச்சாட்டை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ தாவேகால என்ன நடக்குது, அதை தாண்டி அதிமுகவினுடைய தலைவர்கள் உள்ள வரதுனால தாவேகாக்காக உடைச்சருடைய நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம்னா 50 வருஷமா திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சியில இருந்தாலும் ரெண்டு பேருமே வேணாம் அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டவங்க தான் தாவேகாக்கு ஆதரவு அப்படின்றத கொடுத்து ஒரு ரொம்ப பெரிய அரசியல் சக்தியா உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் மேடைகள்ல பேசும்போது மக்கள் காசை தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்ற மாதிரியா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி விஜய் பேசின வீர வசனங்கள் மக்களுடைய மனசுல ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் மாதிரி இல்லாம விஜய் அவர்கள் டெஃபினட்டா ஒரு மாற்று சக்தியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆக பெரும் நம்பிக்கையில இருக்கும்போது அதிமுகவுடைய தலைவர்கள் அப்படியே நகர்ந்து தாவேகாக்குள்ள என்ட்ரி கொடுக்கறது என்ன நடக்குதுன்னே புரியலையே. அவங்க வேணாம்னு சொல்லிட்டு தானே நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம். இப்ப அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி நினைச்சோம் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்தந்த தொகுதியில அதிமுகவே நம்ம ஜெயிக்க வச்சிருப்போம் இல்லையா. சோ ஆல்ரெடி அதிமுக இருந்து ஜெயிச்சவங்களும் கட்சிக்குள்ள இருக்காங்க, அதிமுக இருந்து தோத்தவங்க கட்சிக்குள்ள இருக்காங்க, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு கட்சிக்குள்ள இடம் தரப்படுது அப்படின்னா அப்ப தாவேகாக்கும் அதிமுகக்கும் என்ன டிஃபரெண்ட்? திமுக மேலையும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அதிமுக மேலையும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ரெண்டு கட்சி வந்தாலும் மாறி மாறி ஊழல் பண்றாங்கன்னு சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். அப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஊழல்வாதிகள் எல்லாம் இங்க வந்தாங்கன்னா அது என்ன விதத்துல சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஆரம்பிச்சு பலரும் கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம்னா இங்க வந்து யாரும் தப்பு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பட்ட அடிச்சுக்கிட்டாலும் கூட தேனை எடுத்து நக்கின கையை சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எங்கெங்க எவ்வளவு வரும், எங்கெங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்றது முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கும் தெரியும் போது அதை எப்படி அவங்க பண்ணாம இருப்பாங்க? அப்படி அவங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயம் அதிகாரம், அமைச்சர் பதவி, MLA பதவி அப்படின்றது தேவைப்படாம இருந்துச்சுன்னா அவங்க அதிமுகலே இருந்துட்டு போயிடலாமே, தாவேகாக்கு அவங்க வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் நம்ம முன்னாடி லைனா நிக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா இப்ப ரொம்ப பெரிய முக்கியமான கேள்வியா இருக்கக்கூடிய விஷயம், தாவேகாவினுடைய தொண்டர்கள் தாவேகாக்காக உழைச்சவங்க என்ன ஆக போறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கொஸ்டின் மார்க்கும் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம தொகுதி வந்துட்டு திருப்பூர் வடக்குல வந்துட்டு சத்யபாமா நிக்கிறாங்க. அதே வடக்கு தொகுதியில சத்யபாமாவை எதிர்த்துதான் MSM ஆனந்தமும் நின்னாரு அப்படின்னு சொல்லலாம். சத்யபாமா தாவேகா சார்பில், MSM ஆனந்தம் வந்துட்டு பார்த்தோம்னா அதை தாண்டி வந்துட்டு அதிமுக சார்பில் நின்னாரு. ஸோ இப்போ வந்துட்டு MSM ஆனந்தமே இங்க வந்திருக்கிறதுனால அடுத்த டைம் திருப்பூர்ல யாருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. செங்கோட்டையன்ல ஆரம்பிச்சு பலருக்குமே MSM ஆனந்தம் வந்துட்டு நல்ல பழக்கமான அறிமுகமான ஒரு ஆள் தான். அதை தாண்டி முன்னாள் அமைச்சர் வேற. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் திருப்பூருக்குள்ள மறுபடியும் தாவேகா மூலியமா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் அப்படின்றது வரும்போது சத்யபாமா விசஸ் செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, செங்கோட்டையன் வந்துட்டு சத்யபாமா
அம்மாவுக்கு ஆதரவு கொடுப்பாரா, எம்எஸ்எம் ஆனந்துக்கு ஆதரவு கொடுப்பாரா, அதை தாண்டி நம்ம 2 பேர்ல யார் பெருசு, நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஷ்டி மோதல்ல இருந்து பல பிரச்சனைகள் உள்ள வரும். சோ சத்யபாமாவுமே முன்னாள் அதிமுகவை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதிமுக விசஸ் அதிமுக அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அப்ப தாவேக்காக்காக உழைக்கிறவங்க எங்க போவாங்க, தாவேக்காக்காக வேலை செஞ்சவங்க எங்க போவாங்க? அரசியலுக்கு நீங்க வரும்போது எல்லாத்தையும் எதிர்த்து வந்து ரோட்ல நின்று சண்டை போட்டு தளபதி தான் வரணும், எங்க தலைவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட மக்களா இருந்து வேலை பார்த்தவங்க என்ன ஆவாங்க? அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லையா? சோ அந்த எண்ணம்லாம் வந்துட்டு இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. கட்சி ஆரம்பிக்கப்பட்ட புதுசுல எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு கட்சிக்காக உழைச்சவங்களுக்கும் போஸ்ட் ஓட்டினவங்களுக்கும் தான் பதவி தரணும், அதை வந்துட்டு தலைவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இப்ப பதவி வாங்குறவங்க இப்ப உள்ள போய் இடைத்தேர்தல்ல சீட்டு கேட்டு காத்திருக்கவங்க எல்லாம் கட்சிக்காகவோ இல்ல நற்பணி மன்றத்துக்காகவோ போஸ்டர் ஓட்டினவங்களா இல்ல மக்கள் கிட்ட போய் போராடி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நின்னவங்களா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸும் முன்வைக்கப்படுது. இன்னும் அப்பட்டமாவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக வேற இல்ல, தாவேக்கா வேற இல்ல, எம்ஜிஆர் உருவாக்குன அதிமுக தான் இன்னைக்கு விஜய் தலைமையில தாவேக்கான்ற பேரோட இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான வசனங்கள் எல்லாம் சொல்லி இன்னும் மிச்சமீதி இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் தாவேக்காக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சோ அப்படி வரவங்க வந்துட்டு சும்மா வருவாங்களா? இப்ப சி விஜயபாஸ்கர் வராரு இல்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் வராரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். சோ கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள்ல வந்துட்டு சென்னைக்கு கூட்டிட்டு போறாங்க. சென்னைக்கு கூட்டு போய் கட்சி இணைப்பு விழா பிரம்மாண்டமா நடக்குது. அடுத்து கரூருக்கு வந்தாலும் புதுக்கோட்டைக்கு வந்தாலும் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத்தனைக்கும் அவங்க சிட்டிங் எம்எல்ஏ கூட கிடையாது. அப்ப அவங்க செலவு பண்ணக்கூடிய பணம் எல்லாம் தாவேக்காவுடைய வளர்ச்சிக்காகவும் விஜய் அவருடைய வெற்றிக்காகவும் மட்டும் இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல 200 பஸ்ல கூட்டிட்டு போய் இணைப்பு விழா நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய இணைப்பு விழாவை நடத்தினாங்கன்னா அதுக்கு போடக்கூடிய பணத்தையும் காசையும் அவங்க மறுபடியும் எங்க இருந்து எடுப்பாங்க? இல்ல அப்படி வந்துட்டு இணைப்பு விழா நடத்துறதுக்கும் 200 பஸ்ல கூட்டிட்டு வர்றதுக்கும் அவங்க கிட்ட ஏது அவ்வளவு பணம் அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின்ஸும் முன்வைக்கப்படுது. இந்த விஷயங்கள் தாவேக்கா ஆதரவாளர்கள் மத்தியிலையும் அதை தாண்டி தாவேக்கால பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய பலர் மத்தியிலையும் புகைச்சலை கலப்பிருந்தாலும் தலைமைக்கு எதிராக எதுவும் பேச முடியாம கப்பு சிப்புன்னு சைலண்டா இருக்காங்களாம் ஆதரவாளர்கள். ஆதரவாளரான நீங்க வேணா அமைதியா இருங்க, ஆனா பொதுமக்களான நாங்க கண்ணில் நடக்கிறத பார்த்துட்டு அமைதியா போகணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஆரம்பிச்சு கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய டீ கடை வரைக்கும் இவர் இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கலையே அப்படின்ற மனக்குமுறல் தான் மூலமுலைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. சோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதிமுக தலைவர்கள் தாவேக்காக்கு படையெடுக்கிறது தாவேக்காவுடைய எதிர்காலத்துக்கு நல்லதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.